திரு மணி, 2 நாட்களுக்கு முன்பாக நாம் இருவரும் ஒரு நேர்காணல் எடுத்தோம். அதில் திரு செங்கோட்டையன் பற்றிய கேள்விக்கு அவர் தனிமரம் தோப்பாக மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்று காலை இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்குற போது அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? தனிமரமா தோப்பா? இல்லை, இப்பொழுதைக்கும் அவர் தனிமரம் தான் நான் பார்க்குறேன். தோப்பாகுமா என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதிமுகவுக்குள்ளே உங்களுடன் அந்த அந்த உரையாடலில் பேசின கருத்துக்களில் பெரிய அளவில் எனக்கு ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. மாறுபாடு இல்லை. நோக்கம் நல்லதாக கூட இருக்கலாம். இதில் நல்லது கெட்டதுன்றது அரசியலில் நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாது. அது பார்க்கிறவர்கள் பார்வையை பொறுத்தது. ஒற்றுமை தேவை. ஒரு பெரிய கட்சி, 53 ஆண்டு கால கட்சி, ஒரு வலிமையான கட்சி, தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி பலவீனமடையக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் நிச்சயமாக அது ஒற்றுமை தேவை என்று நாம் கருதலாம். ஆனால் அதை தாண்டி உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களோட தாரதமியங்களை பற்றி நம்மால் பெரிய அளவில் பேச முடியாது. இன்றைக்கு அவர் ஒரு நெரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அவர் பேசின உடனேயே அதற்கு இமீடியட்டாக ஓபிஎஸ் கிட்டேருந்து என் மனதின் குரலாக அவர் ஒலிக்கிறார். மன் கி பாத், மோடியோட மன் கி பாத் மாதிரி மனதின் குரலாக அவர் ஒலிக்கிறார்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். சசிகலா அதை வரவேற்றிருக்கிறார். ஸோ யாருக்காக அவர் பேசுகிறார் என்பது அதிலேருந்து தெளிவாகவே நமக்கு தெரிகிறது. இதில் அந்த 10 நாள் கெடுன்றது அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ இனிமேல் எடப்பாடி அதை நான் வரும்போது குபேந்திரன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். அப்போ குபேந்திரன் தான் ரொம்ப நல்லா சொன்னார் என்கிட்ட. அதாவது கெடு விதிக்கிறதுக்கு முன்னால் போயிருந்ததுன்னா கூட அது எடப்பாடிக்கு ஓரளவு அவருடைய ஸ்டேச்சருக்கார், அவருடைய ஆளுமைக்கு அது பொருத்தமாக இருந்திருக்கும். இப்போ இறங்கி போகிறதா கூடுதல் சிக்கல் கெடு விதித்த பிறகு போகிறீங்கன்னா நீங்கள் அடங்கி போகிறீங்கன்ற மாதிரி இருக்கணும். இப்போ எனக்குமா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே கெடு விதிச்ச மாதிரி இருக்கும். மேபி தட்ஸ் ரைட். அது கரெக்ட். அவர் குபேந்திரன் சொல்லும்போது எனக்கு அது சுவாரஸ்யமாக இருந்தது. பட் இப்போ நீங்கள் சொல்லும்போது அது அதை விட சுவாரஸ்யமாக இருக்கு. எனக்கு என்ன எப்படி ஒன்றாயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் கூட சொல்லலாமான்னு. ஒரு ஃபைட் டு த ஃபினிஷ் தான் இது. ஒரு நேரடி யுத்தத்துக்கு அவங்க தயாராகிறாங்கன்னு தெரியுது. இது இப்போதைக்கு முடியாதுன்னு தோணுது. ஒரு எச்சரிக்கை டோன் தெரியுது. ஆமாம், இது நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கல, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் அவரை சேலஞ்சு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அது கெடுலாம் விதிச்சிங்கன்னா அது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? ஸோ அங்கேயே அப்போ அது எதனால் இன்ஃபேக்ட் அது கெடு விதிக்கிறது எதுக்குன்னா, தப்பி தவறி கூட நீ சரியாக வந்துடக்கூடாது, நம்ம இப்போ உடச்சிடலான்ற எண்ணத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. இனிமே எடப்பாடியையும் உள்ளடக்கிய நீங்கள் இதுக்கு முயற்சி எடுக்கலைன்னா இதே மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது நாங்கள் ஒருங்கிணைப்பை வெற்றியை நோக்கி நகர்த்துவோம்னு இருக்கு. அந்த வார்த்தையை வேற சொல்கிறாரு அவர். அதுவும் இதோட மைனஸ் எடப்பாடி மைனஸ் ஏடிஎம்கே நோக்கி கூட நாங்கள் நகர்வோன்னு அவர் சொல்லும்பொழுது இதெல்லாம் டைரக்ட் சேலஞ்ச், அத்தாரிட்டியை டைரக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது எஸ்டிஎஸ் அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் எம்ஜிஆருக்கு எதிராக புகார் மனுக்கள் கொடுத்தாரு. அந்த எஸ்டிஎஸ்ஸை அவர் சேர்த்துக்கிட்டாரு. காளிமுத்தும் ஆரம்பியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக மோசமான வார்த்தைகளால் எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ பேசினார்கள். அவர்களையே ஏற்றுக்கொண்டார்கள். அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு பண்ணலையன்றார். எடப்பாடியே 2009 பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்டார். அவரும் அதுக்கப்புறம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தன்னை விமர்சித்தவர்களையும் தனக்கு எதிராக புகார் கொடுத்தவர்களையும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்த்தது என்பது அவர்கள் எம்ஜிஆர், அவர்கள் ஜெயலலிதா, இவர் எடப்பாடி. அதான் சிக்கல். இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது தன்னோட அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகிடுமோன்னு அவர் பயப்படுறார். இவர் சொல்லக்கூடிய டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ உள்ளே வந்தால் தன்னுடைய அத்தாரிட்டி சேலஞ்ச் ஆகிடுமேன்னு அவர் பயப்படுறாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான பயம் தான். எனக்கு கேட்டால் இது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட முதல் கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. யாரெல்லாம் சேர்க்கணுங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லலை. அது பழனிசாமி யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவரெல்லாம். நான் யாரையுமே விரும்பலை, என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதுக்கு முன்பு அவர் பேசினார் இல்லையா, அந்த 30 நிமிடங்கள். அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் முக்கிய பொறுப்புகள் வகித்து அதிமுகவிலிருந்து தற்போது வெளியே இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஓப்பனாகவே கேட்கலாமே. நீங்கள் இந்த ஹோல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் ஓபிஎஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மட்டும் எடப்பாடி உள்ள சேர்த்துருந்தானா இந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்திருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். என்னை சேர்த்துக்கோங்கன்னு அவர் தினம் பெட்டிஷன் கொடுக்கல. சசிகலா அவங்க விஷயமே வேறு. அவங்க 21 ஜனவரியில் சிறையிலேருந்து வந்த பிறகு அவங்க அரசியல் வேறு மாதிரி தான் இருக்குது. அவங்க 27 ஜனவரி வரைக்கும் தேர்தலில் போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க கன்விக்டட் பர்சன். அவங்கள முன்னிறுத்துவது கட்சிக்கு ஆபத்தானது. அவங்க அந்த கட்சி அதை செய்யாது. அப்போ பிரச்சனையே எங்கே வருதுன்னா 22 ஜூலை 12 ஓபிஎஸ் வெளியில் அனுப்பின பிறகு தான் இந்த சிக்கலை வருது. ஸோ இது ஒற்றை மனிதனை நோக்கி சுழலுது. ஆனால் எல்லாரையும் சேர்த்துக்கணும் அவர் சொல்லி. யாரை சேர்த்துக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்கன்றது ரொம்ப 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 அழகான ஒரு கேள்வி. அதுக்கு அவர் பதில் நேரடியாகவே வரல. அவருக்கு யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவரெல்லாம் சேர்த்துக்கலான்றார். இபிஎஸ் சாய்ஸுக்கு விடுறாரு. அதை இப்போ இபிஎஸ் யாருமே எனக்கு சாய்ஸே இல்லை, நான் சேர்த்துக்கலான்னா விட்டுருவீங்களா? இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு நீங்கள் கேளுங்க. அதையும் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஓகே.